பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் 34 முதல் 36 அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 34வது அதிகாரத்திலே சகல ஜாதிகளின் மேலும் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு கடந்து வருவதை குறித்து நாம் பார்க்கிறோம். இறுதி காலத்தில் பயங்கரமான நியாய தீர்ப்பு எல்லா தேசங்கள் மேலும் விழுவதை குறித்து வசனங்கள் குறிப்பிடுகின்றன. எல்லா பாவத்துக்களும் புரட்சிகளுக்கும் எதிரான தேவ கோபத்தையே இது காட்டுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரத்திலே மற்றும் 19வது அதிகாரத்திலே இப்படிப்பட்ட காரியங்களை நாம் காண முடியும். பூமியில் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு திரும்பி வருவதுடன் தொடர்புடையதான வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 20வது காரியங்களையும் இங்கே இந்த தீர்க்க தரிசனங்கள் குறிப்பிடுகிறது. தேவனுடைய வழியை தேசங்கள் பரியாசம் பண்ணி தள்ளிவிட்டாலும் தேவன் குறிக்கும் ஒரு காலத்தில் மகா உபத்திரமும் நியாய தீர்ப்பும் அங்கே உண்டாகும். தமக்கு பகைவர்களான ஏதோமியர் மேலும் கீழ்ப்படியாத தங்கள் மக்கள் மீதும் வரும் தண்டனையை குறித்து தேவன் இங்கே பேசுகின்றார். ஏசாயா மனம் திரும்பாத மக்கள் மேல் வரக்கூடிய நியாய தீர்ப்பை குறித்து கூறுகிறதை குறித்து பார்க்கிறோம். ஆம், கர்த்தர் பழிவாங்கும் நாள், சீயோனுடைய வழக்கின் நிமித்தம் பதிலளிக்கும் வருடம் என்று சொல்லி இந்த காலத்தை ஆண்டவர் குறிப்பிடுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். எனவே இந்த தேவனுடைய வருகையின் காரியங்கள், நியாய தீர்ப்பின் காரியங்கள் ஆகியவைகளை அறிந்து கொள்ள கர்த்தருடைய வேத வசனத்திலே இந்த எத்தனையோ தீர்க்க தரிசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும் என்று 16வது வசனத்திலே ஆவியான குறிப்பிட்டு எழுதுகிறதை குறித்து பார்க்கிறோம். இதே வசனத்துக்கு நாம் முதலிடம் கொடுப்போம், வார்த்தைக்கு முதலிடம் கொடுப்போம். வார்த்தை நம்மை சத்தியத்துக்குள்ளாய் கடந்து கொண்டு செல்லும். 35வது அதிகாரத்திலே மீட்கப்பட்டவர்களின் ஆனந்த களிப்பை நம்ம இங்கே பார்க்கிறோம். வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவழி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். ஆம், ஆண்டவராகிய தேவன் தம்மால் மீட்கப்பட்ட ஜனங்களை நம்ம இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு ராஜ்யத்துக்காய் குறிக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகளை சந்தோஷத்துடன் அவர் கொண்டு போவார். எனவே இதை நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. எத்தனையோ நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் எவ்வளவு வந்தாலும் அதையெல்லாம் தற்காலிகமாக கடந்து போகக்கூடியது. ஆனால் நித்திய ஆசீர்வாதம் நமக்கு காத்திருக்கிறது. தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மனம் பதறல்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடங்கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிகட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் முன்னறிவிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். எனவே நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவள் தலைமையில் இருக்கும். சந்தோஷம் மகிழ்ச்சியும் அவர்கள் அடைவார்கள். சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். எத்தனை சஞ்சலமும் தவிப்பு எல்லாம் வந்தாலும் எல்லாம் ஓடி போகும். ஆனால் நித்திய மகிழ்ச்சி ஆண்டவர் நமக்கு தருகிறார். தொடர்ந்து 36வது அதிகாரத்திலே இதோ அசரிய ராஜா சனகரீப் யூதாவில் அரணான சகல பட்டணங்களுக்கும் விரோதமாய் வந்து அவளை பிடித்து கொள்கிற காரியத்தை குறித்தும் அங்கே எருசலேமுக்கு விரோதமாய் அசரிய ராஜா ரப்சாக்கேயை கொண்டு பெரிய சேனையோடு அனுப்புகிறதையும் இந்த ரப்சாக்கே வந்து பேசுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். இதோ எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாய் எசேக்கியா ராஜாவுக்கு பயமுறுத்தும்படியாக ரப்சாக்கே வந்து பேசுகிறார். இலக்கியாவின் குமாரனாகி எலியாக்கீம் என்னும் அரண்மனை விசாரிப்புக்காரனும் செப்பனா என்னும் பிரதியும் ஆசாப்பின் குமாரனாய் யோவாக்கு என்னும் கணக்கனும் அவனுக்கு புறப்பட்டு போய் அவன் சொல்கிற வார்த்தைகள் எல்லாம் கேட்கிறார்கள். சத்துருவானவன் பல விதங்களிலும் நம்மை பயமுறுத்தலாம், பேசலாம், நிந்திக்கலாம், பரியாசம் செய்யலாம். ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகள் கலங்க வேண்டிய அவசியமில்லை. தேவன் நமக்கு துணை நிற்கிறார். பார்வோனுடைய சேனை
எகிப்திலிருந்து கடந்து வந்த இஸ்ரவேலரை துரத்தி கொண்டு வந்த பொழுது இஸ்ரவேலோடு இருந்து யுத்தம் பண்ணின தேவன், பார்வோனையும் சேனைகளையும் சமுத்திரத்திலே மூழ்கடித்த தேவன், நமக்கு விரோதமாக எழும்பிய அந்தகார கிரியைகள், நமக்கு விரோதமாக எதிரி சத்துருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் முறியடித்து சர்வ வல்லமை ஜெயமாய் நடத்துவார். அவர்களுக்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். எனவே நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, தைரியமாயிருப்போம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்து அருள்வாராக. விசுவாசத்தினால் நாம் தேவனுடைய மகிமையை காணலாம். விசுவாசிப்பவனுக்கு எல்லாம் கூடும். அந்த விசுவாசத்தை நாம் முன்னெடுப்போம். கர்த்தர் மகிமையான ஆசீர்வாதங்களை அருளி செய்வாராக, அதிசயங்களை காண பண்ணுவாராக. ஆமேன், ஆமேன்.